எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் போடும்போது ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் டைம் எடுத்துக்காது. ஏன்னா அதை குயிக்காகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஐடியா, அந்த அப்ரோச் தெரியாமல் இருப்பாங்க சில பேர். எப்படி குயிக்காக போடுறது அப்படின்னு சில பேர் தெரியாமல் தான் ரொம்ப நேரம் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, குயிக்காக சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்பேன். சரிங்களா? என்ன சார் அப்படின்னா, இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். எந்த லெசனில் வரும்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வெக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு, மோஷன் இன் அ பிளேனில், அதாவது கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் வரும் இல்லையா, அந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் எப்படி குயிக்காக போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த வெக்டார்ஸில் வந்து இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, கவனிக்கலாமா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வந்து பார்த்திங்கன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா நமக்கு வந்து இந்த சர்க்குலர் பாத்தில் வந்துட்டு இருக்கிற பார்ட்டிக்கல், அதோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்பீடுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அது ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அந்த பார்ட்டிக்கல் வந்து ஏலேருந்து பிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் சொல்லலாம், சார் சேஞ்சுனா ஃபைனல் மைனஸ் இனிஷியலு, இப்போ ஃபைனல் 5 இனிஷியல் 5, அப்போ சேஞ்சு 0 தானே? வெலாசிட்டி வந்து மாறி இருக்கும். எது மாறலைன்னா ஸ்பீடு தான் மாறலை. ஓகேங்களா? ஏன் வெலாசிட்டி மாறுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ வெக்டார் குவான்டிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகும். மேக்னிடியூட்னா அந்த நம்பர். சரிங்களா? அந்த அளவு. ஓகேங்களா? அந்த 5 இருக்குல்ல, அதான் மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் வெக்டார் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் வெக்டார் சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஏன் சேஞ்ச் ஆகுது, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாயிண்ட்டில் இந்த டைரக்ஷன் இருக்குது, பி பாயிண்ட்டில் இந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ டைரக்ஷன் மாறுதா? அப்போ டைரக்ஷன் மாறுறதுனால கண்டிப்பாக எது மாறும்னா வெலாசிட்டி மாறும். அதனால் ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட்டே தவிர வெலாசிட்டி இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் வெக்டார். நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? வெலாசிட்டி என்ன கிடையாது? கான்ஸ்டன்ட் வெக்டார் கிடையாது. என்ன சர்க்குலர் மோஷனில்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். ஸோ அதனால தான் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ பாயிண்ட்டுக்கு பி பாயிண்ட்லேருந்து போகும்போது எவ்வளோ ஆங்கிளாம்? 60 டிகிரியா. ஸோ ஒரு 60 டிகிரி ஆங்கிள் வந்து சர்க்குலர் பாத்தில் போனதுக்கப்புறம் எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் சேஞ்சுனாவே ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதோட மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ராக்ஷன். ஸோ வெக்டார் சப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க, நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த சேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெக்டார் சப்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்முலா எழுதுவீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab கான்ஸ்டன்ட்டா, அதில் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சில பேர் சால்வ் பண்ணுவீங்க. இட் டேக்ஸ் டைம். சரிங்களா? டைம் எடுக்கும். சரிங்களா? படிச்சிருக்கீங்களா அந்த ஃபார்முலாப்பா? வெக்டார் சப்ராக்ஷனில் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab கான்ஸ்டன்ட்டா அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அடிஷனுக்கு என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கான்ஸ்டன்ட்டா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் தான் நீங்கள் அந்த ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி தீட்டாவோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இட் டேக்ஸ் டைம். கொஷின் வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அது எப்படி சார் அப்படின்னா, நம்ம வெக்டார்ஸில் ஸ்பெஷல் கேசஸ் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேசஸ் படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற ஸ்பெஷல் கேசஸ் படிச்சிருக்கோம். அதாவது 2 வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போதோ, இல்லை 2 வெக்டார்ஸ், அது என்ன வெக்டார்ஸ் வேணால் இருக்கலாம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸு, என்ன வெக்டார்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த 2 வெக்டார்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் சேமாக இருக்கும்போது, சேமாக இருக்க 2 வெக்டாரோட மேக்னிடியூட் சேமாக இருக்க அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம ஆட் பண்ணும்போது, சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வளருது? சரியா? ஸோ 2 ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்குல்ல, அவங்கள நம்ம ஆட் பண்ணும்போது, சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசஸ் படிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு
ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்முலானா நமக்கு 2a cos θ/2. இது எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது மேக்னிடியூட் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2a sin θ/2. சில பேர் மறந்துடுவாங்க, ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் அதை மறந்துடுறாங்க. சரிங்களா? ஆகா இதுக்கு காசு வருமா அதுக்கு சைன் வருமானு ஒரு சின்ன ஐடியா என்னன்னா, சப்ராக்ஷனா ஓகேவா, சப்ராக்ஷனில் எஸ் வருதா, ஸோ எஸ் sin θ ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகேங்களா? ஸோ இது எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும்? ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ சப்ராக்ட் பண்ண போகிறீங்களோ மேக்னிடியூட் சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுறதுக்கு இது, சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இது, எஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் டீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வெக்டாருக்கும் டீட்டானா இந்த இடத்துல என்னன்னா அந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸோட நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் இந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம்ப்பா அப்படின்னு. ஸோ நீங்கள் 0 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா cos 0 என்னவாயிடும்? 1 ஆயிடுமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2aன்னு வரும். அதுக்கப்புறம் 60 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு √3aன்னு வரும். 90 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா √2aன்னு வரும். அண்ட் 120 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 1a அப்படின்னு வரும். 180 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா cos 90, 180/2 cos 90 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அண்ட் நீங்கள் அந்த மேக்னிடியூட வேல்யூஸ் பாருங்களேன். அதாவது அந்த ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குது இல்லையா, ஆட் பண்ண ரிசல்டன்ட், அதோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்களேன். 2 இருக்குது, √3னா எவ்வளோப்பா? 1.732a. √2னா நமக்கு 1.414a. இது வந்து 1a. கடைசியில் என்ன வந்து ஆன்சர் 0 வந்துடுது. ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஓகேங்களா, ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரிசல்டன்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் த cos θ. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 180 வரைக்கும் காசோட வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், θ இன்க்ரீஸ் ஆனால். சரிங்களா? இப்போது சப்ராக்ஷனுக்கு என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸி. இப்போ இந்த சப்ராக்ஷனோட ரிசல்ட் எழுத போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி. நீங்கள் டீட்டா சப்ஸ்டிட் பண்ணி எழுதுனாலும் எழுதிக்கலாம். இன்னொரு ஐடியா என்ன, அதுக்கு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு. சரிங்களா? என்ன ஐடியா சார்? இப்போ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸில் வந்து நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. sin θ வேல்யூஸ்லாம் எழுதுவோம். cos θ வேல்யூஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா sin θ வேல்யூஸ் இருக்கும், அது அப்படியே ரிவர்ஸில் வந்து cos θ வேல்யூஸ் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அங்கே sin 91 வரும், அப்படியே திருப்பி இங்கே cos 0 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் எழுதுவோம். அதே தான் இங்கேயும் cos θ வேல்யூஸ் இருக்கா, அப்போ sin θ எழுத போகிறோமா, sin θ வேல்யூஸ்லாம் எழுத போகிறோமா, அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிடலாம். எது? இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே வந்ததை ரிவர்ஸ் பண்ணி எழுத போகிறேன். அப்போ ரிவர்ஸில் எழுதிங்கன்னா 0 1a √2a √3a அண்ட் கடைசியா 2a. ஓகேங்களா? ஸோ அப்போது ஈஸியாக படிச்சிடலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கேசஸை ரெண்டு வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போதும் சரி, சப்ராக்ட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னிடியூடு சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டு கேசஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் θ வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே. சரிங்களா? ஓகேவா? சரி, சவுண்ட் இருக்கேன், சரி வச்சுக்காது. சரி, ஓகேவா? கிளியரா? சரி, ஈஸியாக படிச்சிடலாமா? சரி, இப்போ கொஷின் வரலாம். இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ சேஞ்சுனாவே நமக்கு எது யூஸ் பண்ணுவோம்? சப்ராக்ஷன். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது அந்த ரெண்டு மேக்னிடியூடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு மேக்னிடியூடு எப்படி இருக்குது? ஃபைனலோட மேக்னிடியூடும் சரி, இனிஷியலோட மேக்னிடியூடும் சரி எப்படி இருக்குது? சேமாக இருக்கா? அப்போ சேமாக இருந்தாலே இந்த ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. எவ்வளோ ஆங்கிளா? 60 டிகிரி. 60 டிகிரினா சப்ராக்ஷனில் என்ன ஆன்சரு? 1a. ஏன்னா என்ன? எது சேமாக இருக்குது? 5 தானே சேமாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 5 m/s போட்டுடலாம். 5 m/s குயிக்காக போட்டுடலாம். ஆனால் அதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா √5² அப்புறம் 5² -2 × அங்கே 60 டிகிரி அப்படின்னு போட்டும் 5 தான் வரப்போகுது. இருந்தாலும் ஏன் அந்த டைம் நம்ம எடுத்துக்கணும்? நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஏன் அந்த டைம் எடுத்துக்கணும்? நம்ம தான் ஸ்பெஷல் கேசஸ் படிச்சிருக்கோம். அந்த ஸ்பெஷல் கேசஸில் நமக்கு மேக்னிடியூடு சேமாக இருந்துச்சு அப்படின்னா சப்ராக்ஷனில் 60 டிகிரினா 5 னா 5. அப்போ 120 டிகிரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயத்த கமெண்ட் பண்ணணும். என்னென்னா இப்போ நான் மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டேன் 60 டிகிரி வந்து போகும்போது. அண்ட் 120 டிகிரிக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அது இல்லாமல் இதே கொஷினை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. நான் என்ன கேட்க போகிறேன்னா அவங்கக்கிட்ட சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ? நோட் பண்ணிங்களா? சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க.
பார்க்கலாமா? பார்ப்போம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோஸில் ஒரு தடவை நான் சொல்லிக்கிறப்பா, திரும்ப சொல்லிக்கிறேன், நான் கோச்சிக்காதீங்க, கவனிக்கலாமா? ஸோ இந்த வீடியோஸ் மூலிமா நம்ம என்னென்னா இந்த ப்ராப்ளமை நீங்கள் மேக்னிடியூட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ் யூஸ் பண்ணி குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மேக்னிடியூட் சேமாக இருந்துச்சுன்னா அடிஷனோட ரிசல்ட் தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ரிசல்ட்டும் எழுதிடலாம்னா ரிவர்ஸ் பண்ணி சப்ராக்ஷனோட ரிசல்ட்டும் எழுதிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 3வது விஷயம், காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2னா ஐடியா சப்ராக்ஷன் SCS, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு இந்த வீடியோஸ் மூலிமா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? பார்க்கலாமா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இஃப் இதே கொஷினை உங்களுக்கு 120 டிகிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அண்ட் என்ன கொஷின்? சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. பார்க்கலாம்யா, வெயிட்டிங். சரியா? தேங்க்யூ. நன்றிகள் பல.